எதிர்ப்பு போராட்டத்தை திராவிட இயக்கத்தை போராட்டம் மட்டும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அன்றைய தமிழ் இளைஞர்கள் எல்லோரும் போராடினாங்க. அதனால எல்லாருக்கும் அந்த பேர் இருக்கு. என்னோட திருமணத்திலேயே மரியாதைக்குரிய கலைஞர் என்ன பேசினாருன்னா, தமிழுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்ற நேரத்துல தமிழிசைன்னு பேர் வச்சிருக்காருன்னு பேசினாரு. அதனால அப்படி பார்த்தா எங்க அப்பா திமுக கிடையாது, எங்க அப்பா ஒரு தேசிய கட்சியை சார்ந்தவர்கள் தான். எல்லா இளைஞர்களும் எதிர்த்து போராட்டம். இன்னைக்கும் சொல்றேன், மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தமிழை மற்ற மாநிலங்களுக்கு கற்றுக் கொடுக்க சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல உள்ள குழந்தைகள் தமிழ் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நாம எங்கேயுமே ஹிந்தியை திணிக்கல. தயாநிதி மாறன் எப்ப புதிய கல்விக் கொள்கையை சொன்னாலும் தமிழை இந்தியை திணிக்கிறான்னு சொல்ற. நேற்று கூட தர்மேந்திர பிரதான் சொல்லி இருக்கிறார், தாய்மொழி கல்வியை நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம்னு. அதனால இனிமே திமுகவின் ஹிந்தி எதிர்பார்க்கட்டும், மத்திய அரசு எதிர்பார்க்கட்டும், பருப்பு வேகாது. இப்ப எங்களோட பொங்கல்ல பருப்பு வென்று கொண்டு இருக்கிறது. ஆக எங்க பருப்பு இனிமேல வேகும், எங்க பொங்கல் பொங்கும், அவங்க பருப்பு இனிமேல் வேகாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்க சொல்வது வெறுப்பு அரசியல் பருப்பு இனிமேல் வேகாது. அதுவும் பொங்கல்ல இருந்து வேகவே வேகாது. இல்ல, அதாவது அவங்க ரசிகர்களே சொல்லிட்டாங்க, என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு பொங்கல்னு. நாங்களும் அவங்களோட சேர்ந்து கொண்டாடுவோம். அது சட்ட விதிகளின்படி நான் சொல்ல முடியாது. நான் சொன்னா பாத்தீங்களா, சென்சார் போர்டை நீங்க தான் வழி நடைமுறை. சென்சார் போர்டு எனக்கு தெரியாது. சரி, சென்சார் போர்டுக்கு கோரிக்கை வைக்க முடியாது, ஏன்னா அது சட்ட விதிகளின்படி. ஒரு ரசிகர்களின் ஒரு மத்தியில சீக்கிரம் படம் வெளியே வந்தா நமக்கு நல்லதுதான் நம்ம நினைக்கலாம். பராசக்தி திரைப்படம் நீங்க பாத்துட்டீங்களா? அந்த திரைக்காட்சிகள் எப்படி இருந்தது? இல்ல, நான் இன்னும் பாக்கல, பாத்துட்டு சொல்றேன். நான் ட்ரெய்லர் தான் பார்த்தேன், இன்னும் பாக்கல, பாத்துட்டு சொல்றேன். ஆனா ட்ரெய்லர் எப்பெல்லாம் காங்கிரஸை விமர்சனம் செய்யப்படுகிறது அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டுல பொங்கல் கொண்டாடிட்டு இருக்க வேலையில இன்னைக்கு அமித்ஷா, மத்திய உள்துறை அமித்ஷா திருவள்ளுவர் தினத்துக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதை சுட்டிக்காட்டி டிஆர்பி ராஜா விமர்சிச்சிருக்காரு. தமிழ்நாட்டை அவங்களால புரிஞ்சுக்க முடியாது, அவங்கள பிரிவினைவாத அரசியல் செய்யறாங்க பாஜக. திருவள்ளுவர் தினத்தை சொன்னாலே பிரிவினைவாதம் சொன்னா எப்படிப்பா இதை ஒத்துக்கொள்ள முடியும்? இன்னைக்கு பொங்கல் ஃபங்க்ஷன் இல்ல, நான் ஒரு நாளைக்கு முன்னால சொன்னா என்ன இப்ப பிரச்சனை உங்களுக்கு? நீங்க தமிழர் திருநாளையே தமிழ் புது வருஷம் இல்லன்னு நீங்க சொன்னீங்க. தமிழ் மக்கள் எல்லாம் எந்த புது வருஷத்தை தமிழ் புது வருஷமா கொண்டாடுறாங்களோ அதுவே தமிழ் புது வருஷம் இல்லன்னு திமுக சொல்லிச்சு. அப்ப நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தே நீங்க தமிழ்நாடு மக்களுக்கு தெரியாம மாத்தி மாத்தி பேசுறீங்க. திருவள்ளுவர் தினத்தை முந்தின நாளே சொல்றதுல இப்ப உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? திருவள்ளுவர் அமித்ஷா சொல்லிட்டாருன்றதான் இப்ப உங்களோட பிரச்சனை. திருவள்ளுவரை அமித்ஷா கையில எடுத்துட்டாரு அப்படின்னு தான் பிரச்சனை. அதனால நிச்சயமா பொங்கல் விழாவோட சேர்ந்து திருவள்ளுவர், இப்ப அன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு திருவள்ளுவர் தினமா? 365 நாள் திருவள்ளுவர் தினங்க. அதை அமித்ஷா புரிஞ்சு வைத்திருக்கிறார். ஆக தமிழ்நாடே அமித்ஷா அதிகமாக புரிந்து வைத்திருக்கிறார் என்று தான் நான் சொல்ல வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.